சம்மன் நேரில் அதனால நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் வெறுமனே இல்லாம வெறும் பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லாம சில கேள்விகளை எங்க இடத்துல கேட்ட மாதிரி சில பேர்த்திட்டையும் முன்வைங்க. அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு நீங்க கேளுங்க. ஏன் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன், ஒரு இடத்துல இருந்து பிரச்சாரத்தில் இருக்கும்போது மேடையில் பேசும்போது 41 பேர்த்துடைய மரணங்கள் சிபிஐ சம்மன் எனக்கு சம்மந்தம் தான், உனக்கு என்ன கஷ்டம்? இப்போ நான் திருப்பி என்ன கேட்பேன்? பாதிக்கப்பட்டப்ப நான் ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தா எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தாங்க. நான் திருப்பி என்ன கேட்பேன்? இப்போ எல்லாத்துக்கும் சம்மன் வருமானு கேட்பேன். சரிதானே? இப்போ யாரெல்லாம் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பணும். அதுதானே முறையான ஒரு நடவடிக்கையாக இருக்கும், அதுதானே சரியாகவும் இருக்கும். நிப்பு டம்பரில் ஒருவருக்கு வர சம்மன் அன்னைக்கு யாரெல்லாம் போனாங்களோ என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு வர வேண்டியது இருக்கும். அதனால் இது அதுக்குள்ளே நான் அதிகமாக போக விரும்பலை. 17ஆம் தேதி பார்ப்போம் என்ன கேட்குறாங்க என்ன